சும்மா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றது? நான் எஸ்ஐ அதை பத்தி இப்ப எங்க பொதுச்செயலர் என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்றேன். நீங்க அதை போட மாட்டீங்க. நான் எதையாவது போகும்போது உனக்கு சொல்லிட்டு அதை போடுறீங்க. தகுதியான வாக்காளர் ஒருவர் கூட விடுபடக்கூடாது. தகுதி இல்லாத வாக்காளர்கள் ஒருவர் கூட இடம்பெறக்கூடாது. இதுதான் அதில் உள்ள சாரம்சம். இந்த எஸ்ஐஆர் அதன் அடிப்படையில் தான் புரட்சித் தலைவர் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இந்த தீவிர சிறப்பு திருத்தத்தை வரவேற்கும். அந்த அடிப்படையில் தான் வரவேற்கும். தகுதி உள்ள ஒருவர் கூட விடுபடக்கூடாது. தகுதி இல்லாத ஒருவர் வாக்காளர்களாக இடம்பெறக்கூடாது. இந்த அடிப்படையில் தான் இது அனைத்து ஒளிமறைகளாக இல்லை. திமுக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு தொடுத்துருக்கிறாங்க. வாக்காளர்கள் இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு வழக்கு தொடுத்துருக்கிறாங்க. ஆனால் களத்தில் முதன்மையாக அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க தேர்வு எடுத்து அவங்க பணியாற்றாங்க. அப்போது நீதிமன்றத்தில் அவங்க இதை ஏற்றுக்கலைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிக்கை கூட கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்துருக்குது. ஆனால் இங்கே களத்தில் அவங்க முதன்மையாக இருந்து இன்னும் சொல்ல போனால் அவங்களே சில இடங்களில் போய் படிவங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க. ஒருவேளை தலைவர் சொல்ல தொண்டர்கள் கேட்கலையோ என்னமோ தெரியல. தலைவர் ஒன்று சொல்கிறாரு, தொண்டர்கள் ஒன்று செய்கிறாங்க. இது உண்மையான நிலவரம். இப்போ நாங்கள் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறோம். அவங்க தலைவரே இது எஸ்ஐஆர் கூடாதுங்கிறாங்க. அவங்க தொண்டர்கள் களத்தில் தீவிரமாக இருக்காங்க. இந்த தொண்டருக்கு தலைவருக்கு இடைவெளி ஏற்பட்டுருக்கோ அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. நீ தான் பார்க்கணும். அதில் 2 பேர் இந்த கருத்து சொல்லுவாங்க, விமர்சனம் சொல்லுவாங்க, 2 பேர் ஆதரிப்பாங்க, 2 பேர் எதிர்ப்பாங்க. ஒரு சீர்திருத்தம் ஒரு பழகிற போது அதில் பல கருத்துக்களை ஜனநாயக டெமோக்ரஸியில் எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கோ அது மாதிரி கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் கருத்து சொல்லுவாங்க. அதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையம். அவங்க பார்த்து எது சரி, எது நியாயம், எது சட்டப்பூர்வமானது என்பதை அவங்க செய்யணும். அந்த பிரேசில் மாடல் 22 முறை இந்த ராய் தொகுதியில் ஓட்டு போட்டுருக்காங்க சொல்லி ராகுல் காந்தி. இந்த ஹரியானால வெற்றி வாக்கு திருப்பினால அந்த காங்கிரஸ் வெற்றி கிடைக்கல. நான் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர். தமிழ்நாட்டில் 4ஆம் தேதி ஆரம்பித்து 4ஆம் தேதி ஒரு மாதம் நடக்குது. அதில் தீவிரமாக பங்காற்றி இதில் தகுதியில் ஒருவர் கூட விடுபடக்கூடாதுன்ற நல்ல அக்கறையில் பொதுச் செயலாளர் எங்களுக்கு மக்கள் மீது இருக்கிற அக்கறையில் எங்களுக்கு அறிவு இருக்குது. அதை பற்றி தான் நீங்கள் அமெரிக்காவை பார்த்தீங்களா, ஆப்பிரிக்காவை பார்த்தீங்களா, அண்டார்டிகாவை பார்த்தீங்களான்னா அது போய் அங்கே தான் நீங்கள் போய் கேட்கணும். நீங்கள் தான் சொல்லி என்ன ஆக போகுது? அதாவது என்ன சொல்லணும், என்ன கேட்கணும், என்ன நடக்கும். இப்போ நான் இங்கே இதை சொன்னால் நீங்கள் ஒளிபரப்புனா அது மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். ஆப்பிரிக்காவில் இப்படி நடக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் என்ன நினைக்கிறது சொல்லுங்க. முக்கியமான ஆவணங்களை எடப்பாடி அழிச்சுட்டார் சொல்லி எஸ்ஐஆர் பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை பற்றி கேள்வி இருக்கா உங்கள்கிட்ட? நீங்க தலைவர் இன்னும் எங்களுக்கு தெரியல. இப்போ உங்களோட கை கூட இன்னும் ஈரம் கையில் இப்போ தான் நம்ம எல்லாம் சாப்பிட்டு வரோம். என்ன விவரம்னு நீங்க இப்படி 10வது கேள்வி நீங்கள் காலேஜில் பிகாம் கேள்வி கேட்டீங்கன்னா 10வது படிக்கிறவங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? கூட்டணி பேசுறதுலாம் உங்களையும் வேலை கேளுங்கலாம் கேளுங்க. அப்போ சொல்கிறோம். இப்போ நான் சொல்லி என்ன நடக்குது, நீங்கள் சொல்லி தான் என்ன நடக்குது. சொல்கிறவங்க சொல்லி பேசுகிறவங்க பேசுகிறா நடக்க முடியும். சும்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறது? நான் எஸ்ஐஆரை பற்றி இப்போ எங்கள் பொதுச்செயலர் என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்கிறேன். நீங்கள் அதை போட மாட்டீங்க. நான் எதையாவது போகும்போது உனக்கு சொல்லிட்டு அதை போடுறீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.